வணக்கம் நண்பர்களே, எல்லாத்துக்குமே MIUI 10 ஸ்டேபிள் ரோம் அப்டேட் வந்துட்டு எல்லா மொபைலுக்கும் அஃபிஷியலா வந்துட்டு இருக்கு. ஸோ உங்க மொபைலுக்கு ஒருவேளை அஃபிஷியலா வரல அப்படின்னா நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டியோட வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ண வேணாம். அஃபிஷியலா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல வந்து டவுன்லோட் பண்றது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஸோ எனக்கு வந்து அஃபிஷியலா MIUI 10 அப்டேட் வந்திருந்து. ஸோ நானும் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதுல இருந்து ஒரு சில பெஸ்ட் ஹிடன் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ பெஸ்ட் ஹிடன் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோல நான் காட்ட போறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா MIUI 10 பெஸ்ட் ஹிடன் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்துட்டு சைபர் தமிழ் டெக் சேனல், நான் சுயல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு உடனுக்குடனா வந்துடும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேனுவல்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேனுவல் ஆப்ஷனில் என்னடா அப்படி புதுசு எல்லாம் ஃபஸ்ட்டே வந்துட்டு இருக்கிறதானு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. ஸோ மேனுவல் ஆப்ஷனில் வந்துட்டு மேனுவல் ஆப்ஷன் புதுசு கிடையாது. மேனுவல் ஆப்ஷனுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ரொம்பவும் புதுசு. ஸோ மேனுவல் ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளேல கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போஷரும் ஆட்டோ ஃபோக்கஸும் இந்த மாதிரி வரும். ஸோ பழைய MIUIயில் வந்துட்டு நீங்கள் இப்படியே வந்துட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பிரைட்னஸ் அதிகமாகவும் பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒருபடி மேலே போய் இந்த MIயில் என்ன அப்டேட் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் தனியாகவும் ஆட்டோ ஃபோக்கஸ் தனியாகவும் எக்ஸ்போஷர் தனியாகவும் உங்களால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பிட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா தனியாக வந்துட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் ஒரு இடத்துலையும் ஆட்டோ பிரைட்னஸ் வந்துட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் ஒரு இடத்துலையும் ஆட்டோ எக்ஸ்போஷரை வந்துட்டு இன்னொரு இடத்துலையும் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ என்னால் வந்துட்டு இதில் சரியாக இந்த ஃபீச்சரை வந்துட்டு யூஸ் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபீச்சரை சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேப்சர் பண்ணுற அந்த பட்டனை வந்துட்டு தனியாக கொண்டு வரலாம், மேலே கொண்டு வந்து. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனியாகவே வந்துட்டு இது கேப்சர் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்து கீழே நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. ஸோ அதில் சென்ட் பண்ணி வைங்க. இந்த ஆப்ஷனை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவை வந்துட்டு நான் கீழே சென்ட் பண்ணி வைங்க. ஸோ MIUI 10 ரெண்டாவது ட்ரிக்கும் வந்துட்டு இந்த கேமரா ஆப்குள்ளே தான் இருக்குது. ஸோ என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்டர்ஸ் தான். ஸோ பழைய MIUIயில் வந்துட்டு இந்த ஃபில்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொன்றும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில்டர்ஸை. இந்த MIUIயில் வந்துட்டு என்ன அப்டேட் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறப்போவே வந்துட்டு ஃபில்டர் ஆகுறது, உங்களோட இமேஜ் வந்துட்டு ஃபில்டர் ஆகுறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் ஒரு படி மேலே போய் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோஸில் வந்துட்டு ஃபில்டர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஷார்ட் வீடியோஸில் வந்துட்டு ஃபில்டர்ஸோட எஃபெக்ட் வந்துட்டு கொடுக்கலாம் இதில். ஸோ இது மாதிரி ஃபில்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணால் போதும். ஸோ ஸ்வைப் பண்ணுறப்போ வந்துட்டு ஷார்ட் வீடியோஸ்லேயும் வந்துட்டு ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ அடுத்ததாக ஒளிஞ்சிருக்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு எல்லா கேமர்ஸ்க்கும் யூடியூபர்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஸோ ஒரு கேமை வந்துட்டு நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அந்த கேமை வந்துட்டு இந்த MIUIயில் வந்துட்டு டேரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு பூஸ்ட் பண்ணவும் முடியும். வேறு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் இந்த உங்களை நீங்கள் விளையாட போகிற கேம் எவ்வளோ ஜிபியாக இருந்தாலும் சரி, ஸோ PUBG அந்த மாதிரி எவ்வளோ பெரிய கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இதில் வந்துட்டு பூஸ்ட் பண்ணி சூப்பராக விளையாட முடியும். ஸோ முதல்ல வந்துட்டு இதில் நீங்கள் பண்ண வேண்டியது வந்துட்டு செக்யூரிட்டி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிங்கன்னா கேம் பூஸ்டர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேம் பூஸ்டர் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண கேம்ஸ் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி வந்திருக்கும். கேம் வந்துட்டு நீங்கள் இதிலேருந்து கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகிறப்போவே நீங்கள் மேலே நோட்டீஸ் பண்ணலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ கேமை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கும், கேமை பூஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளியரிங் கேட்ச் இங்கே கிளியர் கேட்ச் ஆகிட்டு இருக்கு. 552 MB வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கேமை வந்துட்டு இங்கேருந்தே உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ரெக்கார்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேம் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த கேமை வந்துட்டு ரியல் டைமாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த கேமை வந்துட்டு உங்களால் யூடியூப்லேயோ இல்லை பல சோஷியல் மீடியாலேயும் வந்துட்டு சூப்பராக அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு இந்த கேம் ஓகே உங்களுக்கு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணது போதும் அப்படின்னா சாதாரணமாக வந்துட்டு இங்கே டச் பண்ணி அந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற இந்த ஃபீச்சர் வந்துட்டு வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அதிகமாக சேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரிய பெரிய சென்டென்ஸை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸை வந்துட்டு ப்ரீலோட் பண்ணி வைக்க முடியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஹேட் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு நான் ஒரு வேர்டு 2 வேர்டை வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மேலே வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீக்வெண்ட் ஃப்ரேசஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ஃப்ரேசஸை வந்துட்டு டச் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறப்போ இங்கே கீழே ஒரு ஆட் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி
நீங்கள் எந்த வேர்டை வந்துட்டு அதிகமாக டைப் பண்ணுவீங்களோ அந்த வேர்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை ப்ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வேர்டை வந்துட்டு டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஹேட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்டை நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். நான் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இந்த சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃபார்ம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபுல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கர்சர் மேலே வந்துட்டு டச் பண்ணால் போதும். டச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வென்ட் ஃப்ரேசஸ் வரும். ஸோ ஃப்ரீக்வென்ட் ஃப்ரேசஸில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ப்ரீலோட் பண்ணி வச்ச வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரே கிளிக்கில் அந்த சென்டென்ஸ் வந்துட்டு இங்கே முன்னாடி இப்படி கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஹிடன் ஃபீச்சரை வந்துட்டு எனேபிள் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஆப் வேணும், டைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன்லாம் கேட்கவே கேட்காது, அடுத்தது அன்இன்ஸ்டால் தான் கேட்கும். ஸோ இந்த ஆப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்துட்டு செட்டிங்ஸில் இருக்கிற இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை மட்டும் தான் இங்கே வந்துட்டு நம்மளால் ஆட் பண்ண முடியும், வைஃபை, டார்ச், ஹாட்ஸ்பாட் அப்படி. ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை கூட வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு இங்கே லோட் பண்ண முடியும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்துட்டு கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எடிட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ட்ராக் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ ஷார்ட்கட்ஸ் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஷார்ட்கட்ஸில் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், அதாவது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸை வந்துட்டு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் ஷார்ட்கட் நான் கிளிக் பண்ணுறேன். இதை வந்துட்டு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டா போதும். ஸோ நான் மேலே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் ஸோ அது மேலே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணுறப்போ அது டேரெக்டாக வந்துட்டு டைல் எக்ஸ்டென்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் எது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ ஒருவேளை வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டா போதும். ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்துட்டு மேலே ஆட் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு இது வரல. ஸோ மேலே டச் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது வாட்ஸ்அப் வந்துட்டு இங்கே மேலே ஆட் ஆயிடுச்சு. ஸோ மேலேருந்து நான் இப்படி கிளிக் பண்ணுறப்போ டேரெக்டாக வந்துட்டு இது வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஃபேஸ்புக் வேணும்னா கூட வந்துட்டு ஃபேஸ்புக்கையும் நம்மளால் இங்கே ஆட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஆப் வந்துட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களால் இங்கே ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை வந்துட்டு மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற ஹிடன் ஃபீச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹிடன் ஃபீச்சர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பயங்கரமாக ஒரு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கும், நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நின்றுட்டுருக்கும். ஸோ ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வேண்டாம் சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பழைய யூஐலலாம் இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த யூஐயில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணுறப்போ இங்கே வந்துட்டு ஒரு கிளாக் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கான் நீங்கள் வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணுறப்போ ஸ்னோஸ்டு ஃபார் 1 ஹவர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 15, 30, 2 hours இந்த மாதிரி வந்துட்டு 15, 30, 2 hours வரைக்கும் வந்துட்டு உங்களால் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட இந்த ஆப்பில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களால் ஸ்லோஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இது அன்டூ கொடுக்குறப்ப வந்துட்டு அன்ஸ்லோஸ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்ஸ் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் எனேபிள் கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா டிசேபிள் கொடுத்தீங்கன்னா போதும். எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு வரவே வராது. ஸோ பழைய யூஐலலாம் வந்துட்டு உங்களால் செட்டிங்ஸ்குள்ளே போய் தான் வந்துட்டு இதை மாற்ற முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த யூஐயில் வந்துட்டு இங்கேருந்தே வந்துட்டு செட்டிங்ஸை மாற்றுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹிடன் ஃபீச்சர் தான். ஸோ என்ன ஃபீச்சர்னு சொல்லி பார்க்குறப்போ இதுக்கும் வந்துட்டு நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வேணும். ஸோ என்ன ஆப்னு சொல்லி பார்க்குறப்போ ஆக்டிவிட்டி லான்ச்சர். ஸோ ஆக்டிவிட்டி லான்ச்சர் இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். இந்த ஆப்போட பேர் வந்துட்டு ஆக்டிவிட்டி லான்ச்சர். ஸோ அந்த லான்ச்சரை வந்துட்டு நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணுறப்போ இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ ரீசெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இது வந்துட்டு ஆல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் வரைக்கும் வந்துட்டு இது ரன் ஆகும். ஸோ ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்குள்ளே போகிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் இதெல்லாமே வந்துட்டு என் மொபைலுக்குள்ளே போயிட்டுருக்கிற ப்ரோக்ராம்ஸ். ஸோ உங்கள் மொபைலுக்குள்ளே போகிற எல்லா ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகும். கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹார்ட்வேர் டெஸ்ட் வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணி இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கொடுத்து ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 செகண்ட் வந்துட்டு ரன் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பேக்ரவுண்டில் வந்துட்டு எல்லாம் உங்களோட வைப்ரேட்டர்லேருந்து சென்சார்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு இது டெஸ்ட் பண்ணி பார்க்கும். டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் குட்டு, வைப்ரேஷன் குட்டு, அப்புறம் வைஃபை ப்ளூடூத் வந்துட்டு ஓடிட்டுருக்கு, பேட்டரி குட், ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா. ஸோ ஹார்ட்வேர் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது கண்டிப்பாக சொல்லும். ஸோ இது எல்லாமே இப்போ குட்டுன்னு எனக்கு காட்டுது. ஒருவேளை உங்களோட மொபைல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஸோ அது வந்துட்டு பேட் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு.
ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்த ட்ரிக்ல எந்த ட்ரிக் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த ட்ரிக் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களோட கமெண்ட்ஸை பார்ப்பேன். நீங்க பண்ற கமெண்ட்டும் வந்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ நீங்க ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு லைக் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மறக்காம உங்களோட நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.